ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த லெந்து காலத்தில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம், தேவனோடு எப்படி நம்மளுடைய உறவை புதுப்பித்துக் கொள்வது என்பது. அந்த வகையில் நம்ம இன்றைக்கு தியானிப்பதற்கு எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 51:10-12 வரை. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இந்த வசனங்களில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாவீதுக்கு இருக்கிற அந்த உண்மையான ஒரு ஏக்கம், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், உம்மோடு இருக்கிற என்னோட உறவை நான் புதுப்பித்து கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை தான் நம்ம இந்த வசனங்களில் பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். அவனுக்கு மாறணுங்கிற ஆசை இருக்குது, மாறி வரணும். ஆனால் தன்னால் செய்ய முடியலை. நம்மளால் செய்ய முடியாத காரியங்களுக்கு ஆண்டவருடைய பலனை கேட்பது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு உள்ளான ஒரு மாற்றம் உண்டாகணும், ஒரு சுத்தமான இருதயம் உண்டாயிருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை புதிதாக்கப்படணும். பழைய வாழ்க்கை இல்லாமல் புதிதான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்கணும். அப்படின்னா நம்மளால் நம்மளை மாற்றிக்கொள்ள முடியாது. நமக்கு தேவனுடைய கிருபை வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும். தேவன் மட்டும்தான் நம்மளுடைய இருதயத்தை மாற்ற முடியுங்கிற அந்த சிந்தனை இருந்ததுனால தான் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஆண்டவர் சிருஷ்டித்து கொடுக்கிற தேவன். பழசான இருதயத்தில் எல்லா அழுக்கும் எல்லா பாவமும் நிறைஞ்சி இருக்கிற இருதயத்தை புதிதாக அவர் மாற்றி சிருஷ்டித்து தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு அதை புதிதாக உருவாக்கி தர வேண்டும். அது நம்மளால் முடியாது. ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய பலனும் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு புது இருதயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரெண்டாவது அதில் சொல்லியிருக்குது, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவரமான ஆவி அப்படின்னா என்ன? நம்ம பாவம் செஞ்சிட்டோம், ஆண்டவர் நமக்கு ஒரு புது இருதயத்தை கொடுத்துடுறாரு. அந்த புது இருதயத்தை நம்ம பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அதில் நிலைத்து நிற்க வேண்டும். அதில் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா நமக்கு தேவையானது என்ன? நிலைத்து நிற்கணும் அப்படின்னா நமக்கு அதில் தேவையானது ஒன்று, ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. ரெண்டாவது நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது அவர்கிட்ட உண்மையாக நம்ம வாழணும். உண்மையாக வாழ்கிறதுக்கான பலன் நமக்கு வேண்டும். மூணாவது அவர் நம்ம கூட இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கணும். நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அந்த நமக்கு கிடைத்த அந்த சுத்த இருதயத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா, நமக்கு அதை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த விசுவாசம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்கு தேவை. அதே மாதிரி ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், அதனால் நம்ம எல்லா காரியத்துலேயும் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம், அதே மாதிரி ஆண்டவருடைய ஆவியினால் வழி நடத்தப்படுகிறது. இந்த 3 காரியமும் இருந்தால் மட்டும்தான், உறுதியான ஆவி நமக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த 3 காரியத்தையும் நம்மளால் செய்ய முடியும். அதனால தான் அவன் என்ன சொல்கிறான், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவரமான ஆவி வேணும்னா நமக்கு நிலைவரமான விசுவாசம் வேணும், நிலையான விசுவாசம் இருக்கணும், ஆண்டவர்கிட்ட உண்மையாக திரும்பணுங்கிற அந்த எண்ணம் இருக்கணும், ஆவியினால் நடத்தப்படுகிற அந்த அனுபவம் இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் நமக்கு நிலைவரமான ஆவி நமக்குள்ளே புதுப்பிக்கப்படும். மூணாவது அவர் சொல்கிறாரு, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளப்படுறதுங்கிறது பயங்கரமான ஒரு விஷயம். ஆண்டவர் நம்ம பாவம் செஞ்சிட்டோம், அதுக்கு நமக்கு தண்டனை தருகிறார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தண்டனைங்கிறது பெரிய விஷயம் இல்லை.
தண்டனையை அனுபவித்து கொள்ளலாம். ஆனால் அவர் அவருடைய சமூகத்தை விட்டு நம்மளை வெளியே தள்ளிட்டார் அப்படின்னா நம்மளால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இல்லை அப்படின்னா நம்ம எந்த காரியத்தையுமே நம்மளால் செய்ய முடியாது. சிம்சோனோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் அவனை விட்டு போனதே அவனுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை விட்டு போய்விட்டார் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை எப்படி ஆகும், நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குங்கிறதே நமக்கு ஸ்ட்ராங்காக சொல்லவே முடியாது. இதுதான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நம்ம எதையுமே நம்ம சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். தாவீது இங்கே ஆண்டவருடைய தண்டனைக்கு பயப்படலை, ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிடுவாரே அப்படிங்கிற அந்த பயம்தான் அவனுக்கு இருந்ததே தவிர தண்டனைக்கு அவன் பயப்படவே இல்லை. அதனால் அவனோட முழுக்க ஆசை என்னோட உறவு ஆண்டவர்கிட்ட நான் வச்சிருக்கிற உறவை புதுப்பிக்கணும், அது மீண்டும் 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 ஆண்டவரோட நான் உறவு வைத்து கொள்வதற்கான சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவனோட முற்றும் முழு நோக்கமாக இருக்கிறது. அதுக்கடுத்தது உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். அவர் நம்ம பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழும்போது மட்டுமே தான் நம்ம இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு சாத்தியமான சூழ்நிலை ஏற்படுகிறது. நம்மளால் தனியாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆவியானவரோட துணை நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த வாழ்க்கையை வாழ முடியும். பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஆவியானவரோட துணை நமக்கு தேவை. அதே மாதிரி உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நம்ம பாவத்தில் விழுந்துட்டோம். பாவத்தில் விழுந்ததுனால நமக்கு இருந்த சந்தோஷம் கெட்டு போச்சு. ரட்சிப்பின் சந்தோஷங்கிறது நமக்கு இல்லாமல் போய்விட்டது. ஸோ அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு இல்லாமல் போனதுனால தேவனோடு உள்ள உறவு நமக்கு கட்டாயிடுச்சு. ஸோ நமக்கு தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு கிடைக்கும்போது ஆண்டவர் நமக்கு உண்மையான ஒரு மனமாற்றம், உண்மையான ஒரு மனம் திரும்புதல், அவரோடு ஒரு உறவு புதுப்பிக்கப்படுதல், இப்படிங்கிற இந்த எல்லா காரியமும் நமக்கு நடைபெறுகிறது. ஸோ ஆண்டவரோட ஒரு உறவை புதுப்பித்து கொள்ளணும்னா தண்டனைக்கு நம்ம பயந்து நம்ம இருக்கக்கூடாது. ஐயோ அவரோட சமூகம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மாத்திரம் நமக்கு இருக்கணும். நம்ம ஆண்டவரோடு இருக்கிற உறவை நம்ம புதுப்பித்து கொள்ள அவருடைய ஆவியானவர் நமக்கு தேவை. அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு ஆவியானவரோடு நடக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போமா, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்க, ஆவியானவர் எனக்கு கொடுங்க நம்ம கேட்போமா? அன்பின் ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்துட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த பாவத்திலிருந்து அந்த சாபத்திலிருந்து நீர் எங்களுக்கு மறுபடியும் ஆண்டவரே உம்மோடு உறவு கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் தந்திருக்கிறீர் ராஜா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தகப்பனே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களால் முடியாது தகப்பனே, நீர் எங்களோடு இருப்பீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களோடு இருப்பாராக தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு தண்டனையை பற்றி கவலை இல்லப்பா. நீர் எங்களிடமிருந்து போய்விட்டால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை பாழாய் போய்விடுமே தகப்பனே. எங்களை விட்டு நீங்கள் விலகக்கூடாது ஏசப்பா. நீங்கள் எங்களோடு இருக்கணும், அந்த உறவு எங்களுக்கு வேணும் தகப்பனே. ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட, நீங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய உறவு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய உறவை புதுப்பித்து கொள்ள நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த நாட்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ஆண்டவரே விடுதலை பெற ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய உறவுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீரே மகிமைப்படுவீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரோடு உறவு கொள்வது என்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். தேவன் நமக்கு கொடுக்கிற பெரிய ஸ்லாக்கியம். அந்த உறவை விட்டு விடாதபடி அதை பாதுகாத்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. God bless you.